வணக்கம் அன்பு நண்பர்களே, அருமை உறவுகளே. அட என்னப்பா, உன்ன மாதிரி ஆளுகளா இருக்கிறதுனால தான் நாட்டில் இன்னும் மழை பெய்யுது அப்படின்னு உங்ககிட்ட காரியம் சாதிக்க ஒருத்தர் வர்றாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, உஷாரா இருக்கணும்னு அவங்க கிட்ட நீங்க பொய்யா நடந்துக்க வேண்டியதில்லை. உங்களோட உண்மைத்தன்மையோடையே அவங்க கிட்ட நடந்துக்க உங்களுக்கு வழிமுறை தெரியலையா? கவலைப்படாதீங்க. எப்படி வழிமுறைகளை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இந்த வீடியோ முழுவதையும் பாருங்க. உங்களுக்கு தேவையான ஒரு அழுத்தமான அறிவுரைகள் உங்களை தேடி வந்துகிட்டு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க நல்ல மனப்பான்மையோட எப்பவுமே பிறருக்கு உதவுறவங்க. உங்க உள்ளம் ரொம்ப பரிசுத்தமா இருக்கா? அதனால எந்த தப்புமே இல்லைங்க. ஆனா நீங்க செய்யக்கூடிய நன்மைகளை உணர்ந்தவர்கள் அதனை தவறாக பயன்படுத்த முயற்சிப்பார்கள். இதுவே வாழ்க்கையின் உண்மை. நீங்க எல்லார்கிட்டையும் கருணையோட நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயம். ஆனா அதை பயன்படுத்திக்கிட்டு ஒருவர் உங்க எளிமையும் வலிமையையும் தவறா புரிந்து கொள்வது உண்மையில் நம்மளோட தப்பு இல்லைங்க. நீங்க நல்லவங்க, எப்பவுமே நல்லவங்களாவே இருங்க. அப்படி நல்லவங்களா இருக்கிறவங்கள யாரும் உங்க அனுமதி இல்லாம பயன்படுத்த முடியுமா? யோசிச்சு பாருங்க. உங்களை பயன்படுத்துறதுக்காக உங்களை சந்திக்க வரக்கூடிய நபர் மிக தெளிவாக உங்களை எதிர்கொள்றார் அப்படிங்கிறத உங்க மனநிலையில நிறுத்திக் கொள்ளுங்க. அந்த நபர்கள் பேச வரும் விஷயங்களை முதல்ல காது கொடுத்து மிக பொறுமையா கேளுங்க. அப்ப அந்த நபர் சொல்லும் விஷயத்துல உள்ள உண்மைத்தன்மையை உங்களால உணர்ந்து கொள்ள முடிகிறதா அப்படின்னு பாருங்க. உங்க இலகுன மனசு அவரோட துயரத்தையும் அவரோட தேவையும் என்னால உணர முடியுது அப்படின்னு சொல்லுச்சுன்னா, மேலும் அது சம்பந்தமா உங்க மனசுல எழும் சந்தேகங்கள் மற்றும் சில கேள்விகளை அவங்க கிட்ட கேளுங்க. அப்படி நீங்க கேள்வி கேட்கும்போது அவங்களோட கண்ணை பார்த்து கேளுங்க. அந்த கண்கள் எந்தவித அசைவும் இல்லாம நிலையா இருந்து அவர் உங்ககிட்ட நேர்மையா பேசுறதா உணர்ந்தீங்கன்னா அவருக்கு உதவி செய்யலாமா அப்படின்னு உங்க மனசு கிட்ட ஒரு முறை கேளுங்க. அப்படி இல்லாம நீங்க அவரை பார்க்கும்போது அவங்களோட கண்கள் ஒரு நிலையில் இல்லாம தடுமாறுச்சுன்னா, அப்படி உங்க கண்ணை பார்த்து அவங்களால பேச முடியல அப்படின்னா உங்க மனசு சொல்றதெல்லாம் கேட்கவே கேட்காதீங்க. அந்த நபருடைய எந்த விதமான கோரிக்கைக்கும் நீங்க உதவ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் கண்டிப்பா உங்களை ஏமாத்துற திட்டத்தோட தான் வந்திருக்காரு. நிச்சயமா அவர் உங்களை ஏமாத்த போறாருன்னு அர்த்தம். அதை நீங்க புரிஞ்சுக்கிங்க. அப்ப ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அந்த நபரிடமிருந்து விடை பெற்றுக் கொள்ளுங்க. அது உங்க மனநலனுக்கு ரொம்பவும் நல்லது. ஒருவேளை அவருங்க கண்கள்ல எந்த சலனமும் இல்லாம அவங்க நேர்மையா உங்ககிட்ட பேசுற மாதிரி தோணுச்சுன்னா உங்க மனசுகிட்ட ஒரு தரம் கேளுங்கன்னு சொல்லியிருந்தோம். அப்படி நீங்க உங்க மனசை கேட்கும் போது அது எந்த யோசனையும் செய்யாம அந்த நபர் பாவம் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள தோணுச்சுன்னா, தயவு செய்து உங்களை திரும்பவும் கேட்டுக்கிறேன், தயவு செய்து எந்த கோரிக்கையா இருந்தாலும் முழுமையா நிராகரிச்சிருங்க. ஏன்னா உங்களை மாதிரியே உங்க மனசும் ரொம்ப இலகுவான மனசா இருக்கு. அதனாலதான் அதுவும் இமோஷனலா முடிவெடுக்குது. அதுக்கு அந்த நேரம் மட்டும்தான் உணர்ச்சி வசப்பட தெரியும். அப்ப எப்படித்தான் அந்த நபருக்கு நான் உதவுறது அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இதுக்கு ஒரு சின்ன சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். 1800களில் கல்கத்தா வித்யாசாகர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு பெரிய அறிஞராகவும் நல்லவராகவும் பெயர் பெற்றவர். அவர் ஒரு நாள் வீதியில போய்கிட்டு இருக்கும்போது அவரை ஒரு பிச்சைக்காரன் சந்திச்சான். ஐயா, தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க, நான் பசியோட இருக்கேன் அப்படின்னு கெஞ்சினான். இப்ப அந்த வித்யாசாகர் அவரை இறக்காம பார்த்துட்டு தன்னோட பையில இருக்கக்கூடிய பணத்தை கொடுத்தார். அடுத்த நாள் அதே வீதியில அதே பிச்சைக்காரன் திரும்பவும் அதே வித்யாசாகரை சந்திச்சு அதே கதையை சொன்னான். அப்பவும் வித்யாசாகர் எந்த சந்தேகமும் இல்லாம அவருக்கு பணத்தை கொடுத்தார். வித்யாசாகர் அடுத்த வாரம் அதே வீதியில நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற சிலர் சலசலத்து ஏதோ பேசிக்கிட்டாங்க. இப்ப அந்த வீதியில போன வித்யாசாகருக்கு அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் காதுல கேட்டுச்சு. அந்த பிச்சைக்காரனை பத்தி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவன் நம்மள நல்லா ஏமாத்துறான், அவன் உண்மையிலே பிச்சைக்காரன் கிடையாது, ஆனா நம்மள மாரி நல்லவங்களா பார்த்து நயவஞ்சகம் செய்யறான். அவங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறத கேட்டு வித்யாசாகர் சிரித்தார். அதுல ஒருத்தர் வித்யாசாகரை பார்த்து, எங்களை மாரியே நீங்களும் அவர்கிட்ட ஏமாந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு வித்யாசாகர் சொன்னாரு, நான் ஏமாத்தப்பட்டதான் நினைக்கல, அவனுக்கு உண்மையிலேயே தேவையோ இல்லையோ என்பதெல்லாம் அவன் பக்கம் இருக்கிற விஷயம். ஆனா இனிமேல் யாருக்கு உண்மையா உதவி தேவைப்படுது அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய அனுபவத்தை எனக்கு அவன் கத்துக் கொடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறமா அவர் உண்மையான பிச்சைக்காரர்களுக்கு உணவளிக்க தொடங்கினாரு. ஆனா யாராவது தவறா பயன்படுத்த முயற்சி செஞ்சா அவர் அமைதியா நின்று அவங்களை ஏமாத்த விடாம பாத்துக்கிட்டார். ஆனா இது மாதிரி தான் நம்மளும் நிறைய நேரங்கள்ல தவறான விஷயங்கள்ல இருந்து ஒரு நல்ல பாடத்தை கத்துக்கிறதுக்கான அனுபவம் கிடைக்குது. ஒரு நல்ல மனிதன் ஒரு நல்ல செயலை செஞ்சா உடனே பலனை எதிர்பார்க்க மாட்டான். ஆனா யார் உண்மையா இருக்கிறாங்க, யாரு நம்மளை பயன்படுத்த முயற்சிக்கிறாங்க அப்படிங்கறதான் நம்மளுடைய அனுபவம் சொல்லக்கூடிய பாடம். நீங்க நல்லவங்களா இருங்க, ஆனா யாரையும் உங்களை சுயநலமா பயன்படுத்த விடாதீங்க. நீங்க யாருக்கா உதவணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல யாரு உண்மையா இருக்காங்க, முதல்ல யாருக்கு உண்மையா தேவைப்படுது அப்படிங்கறத நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிங்க. நல்ல உள்ள இருக்கலாம், ஆனா நன்கு பகுத்தாலும் அறிவும் நம்ம கிட்ட இருக்கணும்.
ஒரு நல்ல நண்பனுக்கு உதவி செய்ய விரும்பும் போது உண்மையிலேயே அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சு அதுக்கப்புறமா அவருக்கு உதவி செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனடியா பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை உடனடியா வந்து சேரும். இன்னும் ஒரு நல்ல வீடியோல உங்களை நான் சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜன். ஆல் ஆஃப் யூ டேக் கேர். பை.